அவரோட ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும். சிக்கன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கன் குழம்புலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம இன்றைக்கி குழம்பு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி, கருவேப்பில், வெங்காயம், மசாலா, பச்சை மிளகா, உப்பு, உருளைக்கிழங்கு, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தச்சு வச்சுக்கோங்க. அதில் நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. இதிலே கருவேப்பில் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகுத வரை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம், பச்சை மிளகா, இப்போவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது 3 சேர்ந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்குற நேரத்தில் இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்து வர நேரத்தில் இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்து இந்த பேஸ்ட்டு கூடவே அதுவும் நல்லா கலந்து வரணும். இது கூடவே நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். அதனால் 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு அந்த பேஸ்ட்டு கூட நல்லா வேக விட்ருங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, சிக்கன் சிந்து பொடி இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம உருளைக்கிழங்கு இது கூடவே சேர்த்து இந்த மசாலா கூடவே நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு நல்லா இந்த மசாலா கூடவே வேக விட்டுருங்க உருளைக்கிழங்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க. எண்ணெய் பிரிஞ்சோடும் இந்த நேரத்தில் குழம்பு வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்ருங்க. குழம்பு நல்லா கெட்டியாயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்ட்டான ஈஸியான சிக்கன் குழம்பு தயார். வாழை இலையில சுட சாதம் வச்சு சிக்கன் குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா அடிப்பொலியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.